2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்க போகிறது? முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறது? நாம் தமிழக கட்சி, திமுக, அதிமுக இதெல்லாம் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறது? இஸ்லாமிய வாக்குகள் எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கு? யார் முதல்வராக போகிறார்கள்? அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே ஒரு தனியார் கல்லூரி நடத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவா தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். 4 முனை போட்டிகள் இப்போதைக்கு இப்ப இருக்க அரசியல் களம் 4 முனை போட்டிகளா இருக்கு. நாம் தமிழக கட்சி ஒரு பக்கம் போட்டி போடுகிறது, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறமா அதிமுக, திமுக போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இந்த 4 முனை போட்டிகளை வைத்து தான் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மத ரீதியான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தலாம். அதாவது இந்து மக்கள் எந்த கட்சிக்கு அதிகமான வாக்கு சதவீதம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36% தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. அதாவது ஹிந்துஸ் போடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 35% தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு போடுவார்கள் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறமா திமுகவை பொறுத்த வரைக்கும் 47% கிறிஸ்துவ வாக்குகள் திமுகவுக்கு விழ போகிறதாம். அதே நேரத்தில் 29% இஸ்லாமிய வாக்குகள் திமுகவுக்கு விழ போகிறது அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதுல மொத்தமா அதிகமா இஸ்லாமிய வாக்குகள் திமுக இருந்து தளபதி விஜய் அவர்கள் அவ்வளவு சூப்பரா தூக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா 18 வயசு மேல இருக்கவங்க 60%க்கும் மேல தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி முன்ன வந்திருக்காங்க. இதுல 26% மட்டுமே திமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம், 33% அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம். ஆனா 60%க்கும் மேல தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. தொகுதியை பார்க்கலாம். ஸோ எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க, எத்தனை தொகுதி எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கலாம். இதுல 234 தொகுதியில் கருத்து கணிப்பு முடிவுகள் படி கிட்டத்தட்ட 95 15 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவுகள் வெளியாகி இருக்கு. அந்த 95-15 கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு 10,000 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த ஒரு கேப் இருக்கு. அதுக்கப்புறமா திமுக கூட்டணி கட்சிகள் 75 85 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 55 65 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. மொத்தம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அதிகரித்திருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு பெரிய கேப் 15% 95% அப்படி சொல்லி ஒரு பெரிய கேப் நடுவில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதில் தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகள் பெற்றிருக்கு. இரண்டாவது இடத்துல திமுக 30.20% வாக்குகள் பெற்றிருக்கு. மூன்றாவது இடத்துல அதிமுக 27.85% வாக்குகளை பெற்றிருக்கு. நாம் தமிழக கட்சி 4.33% வாக்குகள் பெற்றிருக்கு. ஸோ தமிழகத்தை வழி நடத்தலாம், யார் முதல்வரான நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் தளபதி விஜய் அவர்கள் 39.4% வாக்குகள் பெற்றிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27.8% வாக்குகள் பெற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 18.6% வாக்குகள் பெற்றிருக்காங்க. சீமான் அவர்கள் 5.1% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இதுல லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் 4.1% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் தான் கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. இந்த 6 மாதத்துல களம் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து கணிப்புகள் வெறும் கருத்து கணிப்புகள் மட்டும்தான். ஸோ ரோட்டில் 10 பேர் போனால் அது 7 பேர் விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகள் சேகரிக்கும் போது தான் ஒரு கேப்பே கிளியராக தெரிகிறது, 15 95 தொகுதின்னு. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராப்பராக அந்த கருத்து கணிப்பு ப்ராப்பராக அதே இருக்கிற மாதிரி வரும்னா கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். திமுகவுக்கு அது வந்துடும், அதிமுகவுக்கு அது வந்துடும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ தான் கட்டமைப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அதை ஸ்ட்ராங் படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எதுக்காக ஓட்டு போடுவீங்க அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்
2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் வந்து வாங்க போகிறது, முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதியில் வந்து வெற்றி பெறப் போகிறது, நாம் தமிழக கட்சி, திமுக, அதிமுக இதெல்லாம் எத்தனை தொகுதியில் வந்து வெற்றி பெறப் போகிறது, இஸ்லாமிய வாக்குகள் வந்து எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கு, யார் வந்து முதல்வராக போகிறார்கள் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே ஒரு தனியார் கல்லூரி நடத்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவா தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை வந்து பண்ணிக்கிறேன். 4 முனை போட்டிகள் வந்து இப்போதைக்கு இப்ப இருக்க அரசியல் களம் 4 முனை போட்டிகளாக இருக்கு. நாம் தமிழக கட்சி ஒரு பக்கம் போட்டி போடுகிறது, இந்த பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறமா அதிமுக, திமுக போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இந்த 4 முனை போட்டிகளை வைத்து தான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மத ரீதியான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தலாம். அதாவது இந்து மக்கள் வந்து எந்த கட்சிக்கு அதிகமான வாக்கு சதவீதம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 36% வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து அதிகரித்திருக்கு. அதாவது ஹிந்துஸ் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து 35% வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு போடுவார்கள் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறமா திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து 47% வந்து கிறிஸ்துவ வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து விழப்போகிறதாம். அதே நேரத்தில் வந்து 29% வந்து இஸ்லாமிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து விழப்போகிறது அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. இதுல வந்து மொத்தமா அதிகமா வந்து இஸ்லாமிய வாக்குகள் வந்து திமுக இருந்து தளபதி விஜய் அவர்கள் அவ்வளோ சூப்பரா வந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 18 வயசு மேல இருக்கவங்க வந்து 60%க்கும் மேல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படி சொல்லி முன்ன வந்து வந்திருக்காங்க. இதுல வந்து 26% மட்டுமே இது திமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம், 33% வந்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம். ஆனா வந்து 60%க்கும் மேல வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படி சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. தொகுதியை பார்க்கலாம். ஸோ எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க, எத்தனை தொகுதி வந்து எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து 234 தொகுதியில் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து கிட்டத்தட்ட 95லிருந்து 15 தொகுதிகள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவுகள் வெளியாகி இருக்கு. அந்த 95-15 கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து ஒரு 10,000 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து அந்த ஒரு கேப் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து 75லிருந்து 85 இடங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து 55லிருந்து 65 இடங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. மொத்தம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து அதிகரித்திருக்கு. ஆனா அதே சமயம் வந்து ஒரு பெரிய கேப் 15லிருந்து 95% அப்படி சொல்லி ஒரு பெரிய கேப் வந்து நடுவில் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து முதலமைச்சர் வேட்பாளராக யார் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 35% வந்து வாக்குகள் வந்து பெற்றிருக்கு. இரண்டாவது இடத்துல வந்து திமுக வந்து 30.20% வாக்குகள் வந்து பெற்றிருக்கு. மூன்றாவது இடத்துல வந்து அதிமுக வந்து 27.85% வாக்குகளை பெற்றிருக்கு. நாம் தமிழக கட்சி 4.33% வந்து வாக்குகள் வந்து பெற்றிருக்கு. ஸோ வந்து தமிழகத்தை வழி நடத்தலாம், யார் வந்து முதல்வரானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து 39.4% வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27.8% வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 18.6% வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து 5.1% வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. இதுல லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் 4.1% வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் தான் கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னும் வந்து 6 மாதங்கள் இருக்கு. இந்த 6 மாதத்துல களம் வந்து எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து கணிப்புகள் வெறும் வந்து கருத்து கணிப்புகள் மட்டும்தான். ஸோ வந்து ரோட்டில் வந்து 10 பேர் போனால் அது 7 பேர் வந்து விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகள் சேகரிக்கும் போது தான் வந்து ஒரு கேப்பே வந்து கிளியராக தெரிகிறது, 15லிருந்து 95 தொகுதின்னு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ப்ராப்பராக அந்த கருத்து கணிப்பு வந்து ப்ராப்பராக அதே இருக்கிற மாதிரி வரும்னா கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். திமுகவுக்கு அது வந்துடும், அதிமுகவுக்கு அது வந்துடும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ தான் வந்து கட்டமைப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அதை வந்து ஸ்ட்ராங் படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எதுக்காக ஓட்டு போடுவீங்க அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.